தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் 66% மாணவர்கள் இடங்களை தேர்வு செய்துள்ளனர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் அதிக அளவு மாணவர்கள் ஆர்வத்துடன் சேர்ந்துள்ளனர். 2024-25 கல்வியாண்டிற்கான பொறியியல் கலந்தாய்வில் 433 கல்லூரிகளில் 2,33,376 இடங்களில் மாணவர்களை சேர்ப்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியது. இதில் தமிழ்நாடு அரசின் பொறியியல் மாணவர்கள் சேர்க்கை கலந்தாய்விற்காக 1,79,938 அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் வழங்கப்பட்டன. மொத்தமுள்ள 3 சுற்று கலந்தாய்வும் நிறைவடைந்த நிலையில் 1,21,695 மாணவர்கள், அதாவது 66% மாணவர்கள் இடங்களை தேர்வு செய்துள்ளனர். இதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 12,915 பேரும், பொதுப்பிரிவில் 1,08,780 பேரும் இடங்களை தேர்வு செய்துள்ளனர். இந்த தேர்ட் ரவுண்ட்ல மட்டும் 1186 பேர் ப்ரீவியஸ் ரவுண்ட்ல இருக்கிறவங்க இந்த வருஷம் தேர்ட் ரவுண்ட் எடுத்திருக்காங்க. அதாவது முதல் செகண்ட் ரவுண்ட்ல இருக்க வேண்டியவங்க 1186 பேருக்கு அலாட் ஆயிருக்கு. இதுல என்ன புரியுதுன்னா, இன்னும் மாணவர்களிடையே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் முழுமையாக இன்னும் ரீச் ஆகலன்னு சொல்லுவாங்க. இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ்னால கூட ஒரு தப்பான முடிவு எடுத்ததுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இன்னும் நிறைய விழிப்புணர்ச்சி கொடுக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்படிங்கிறது இந்த 3 ரவுண்ட்ல வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேடிய மோகம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேல மோகம் அதிகரித்து இருக்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் 55%, இசிஇ, EEE பாடப்பிரிவுகளில் 15.5%, மெக்கானிக்கல் பாடப்பிரிவில் 7%, சிவில் பாடப்பிரிவில் 3% மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். 70க்கும் மேற்பட்ட மற்ற பாடப்பிரிவுகள் 10% நிரம்பியுள்ளன. AI, டேட்டா சயின்ஸ், IT உள்ளிட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த பாடப்பிரிவுகளில் கூடுதலாக 25,000 இடங்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவில் மாணவர் சேர்க்கை சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டை விட 15,540 மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்துள்ளனர். 100% மாணவர் சேர்க்கையானது 16 கல்லூரிகளில் இருந்து 29 கல்லூரிகளாக அதிகரித்துள்ளது. பூஜ்ஜிய மாணவர் சேர்க்கையும் 11 கல்லூரிகளில் இருந்து 7 கல்லூரிகளாக குறைந்துள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டை விட காலி இடங்களின் எண்ணிக்கை 50,000 54,800 அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளுக்கு மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு இல்லாததும் தெரியவந்துள்ளது. வேலை வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரக்கூடிய இந்த தருணத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த மாணவர்கள் கட்டாயமாக முதல் வருடத்திலிருந்தே கோடிங், ஆப்டிடியூட் முக்கியமான பாடங்களை நன்றாக படித்து இன்டர்ன்ஷிப், ஹேக்கத்தான்ஸ் போன்ற போட்டிகளில் பங்கேற்று ஜெயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல சேலரியோட கட்டாயம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜும் பாஸ் பர்சன்டேஜையும் கட்டாயம் உயர்த்தினால் மாணவர்கள் மத்தியில் இதற்கான வரவேற்பு கூடும் என்று நாம் நினைக்கிறோம். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 233 கல்லூரிகளில் அனைத்து இடங்களும் நிரம்பியுள்ளன. 309 கல்லூரிகளில் 95%, 430 கல்லூரிகளில் 80% இடங்கள் நிரம்பியுள்ளன. பொதுப்பிரிவை காட்டிலும் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் படிப்பில் சேர அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டியுள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.